السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, ஏறத்தாழ நம்முடைய ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரையிலேயும் தாவா என்று சொல்லப்படுகின்ற இறை பணிகளை முழுமையாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு கால சூழ்நிலைக்கு தக்கவாறு தாவா பணிகளை வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு செயல் திட்டங்களை ஏற்படுத்தி நாம் செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே ஒரு நேரத்திலே இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்திருக்கிறோம். பிதாத்துகள் என்று சொல்லப்படுகின்ற அனாச்சாரங்களை எதிர்த்து கடுமையான பிரச்சாரங்களை செய்திருக்கிறோம். சமூகத்திலே நிலவி வருகின்ற மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்முறைகளை காட்டித்தந்த வழிமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய விதமாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தையும் ஏற்படுத்தி நம்முடைய சக்திக்கு உட்பட்டு அதையும் செய்து வருகிறோம். அதிலே இந்த மாதத்திலே இறுதி நபியின் இறுதி போதனை என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை இன்னபிற மக்களுக்கு சொல்ல நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இறுதி உரை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில் ஆற்றிய ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக இந்த நபி என்ற அந்த தாவா பணிகளை செய்து வந்தார்கள். நபி என்ற அடிப்படையிலே அவர்கள் செய்த அந்த தாவா பணியினுடைய 23 ஆண்டு காலத்தினுடைய செய்திகளை ரத்தின சுருக்கமாக எது நமக்கு தேவையோ, அனைத்து மக்களுக்கும் எது அவசியமோ அந்த தகவலை சுருக்கமாக நபி அவர்கள் பேசினார்கள். 23 ஆண்டு காலம் நபி அவர்கள் பேசி இருந்தாலும் அந்த 23 ஆண்டு காலத்தில் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை சுருக்கி இந்த உரையிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள்.
அதனாலதான் நபி அவர்கள் பேசிய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றிய அந்த உரை என்பது உலக வரலாற்றிலே மிகவும் பாராட்டி பேசுகின்ற ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கியதாக அந்த உரைகள் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. நபி அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சம்பவம், அதாவது இந்த இறுதி ஹஜ்ஜி என்பதும் அதிலே அவர்கள் உரையாற்றிய அந்த உரை என்பதும் எப்பொழுது நடந்தது என்றால், நபி அவர்கள் மரணம் அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு. ரசூலுல்லாஹ் ஆட்சி பொறுப்பு ஏற்று ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டுகளிலே பல்வேறு செய்திகளை மக்களுக்கு சொல்லி இருந்தாலும், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் தான், மரணத்திற்கு சில காலங்களுக்கு முன்புதான் இந்த உரையும் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதிலே நபி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே மக்களுக்கு அந்த உரையினுடைய அவசியத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழர்களே, இந்த ஆண்டு நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து நான் ஹஜ்ஜும் செய்து இருக்கிறேன். இதே போன்று வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனா, உங்களோடு சேர்ந்து இது போன்ற ஒரு ஹஜ்ஜை நான் செய்வேனா, அது எனக்கு தெரியாது. எனவே நான் பேசுகின்ற இந்த பேச்சை நீங்கள் அத்தனை பேர்களுமே செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அவர்களுடைய உரையின் துவக்கத்திலேயே நபி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக, அசால்ட்டாக இந்த உரையை நீங்க பார்த்துறாதீங்க, இந்த உரையினுடைய முக்கியத்துவத்தை நபி அவர்கள் இவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். அவருடைய மரணத்தை நினைவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் ஏற்படும் என்பதையும் நினைவுபடுத்துகிறார்கள். எனவே இந்த உரையை நீங்கள் 10ஓடு 11ஆக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்ற கருத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு செய்திகளை அவங்களுடைய உரையில சொல்றாங்க. இந்த உரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏதோ அரஃபா பெருவழியிலே ரசூலுல்லாஹ் பேசினார்கள் என்று மாத்திரம் எடுக்க முடியாது. இந்த உரையை அரஃபாவிலையும் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. அதற்கு பின்னால யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகின்ற துல்ஹஜ் 10 அன்றைக்கு மினாவிலையும் பேசியிருக்கிறாங்க. அதே போன்று அதற்கு அடுத்தடுத்து வருகின்ற தஷ்ரீக்குடைய நாள்லையும் அவங்க இதை பேசியிருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்துதான் இறுதி ஹஜ்ஜில் நபி அவர்கள் ஆற்றிய உரை என்ற தொகுப்பை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஹதீஸ்கள் வழியாக சொல்லித் தருகிறார்கள். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார்கள். தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் மக்களை அழைத்து 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 தான் பேசுவாங்க. மக்களே, தோழர்களே, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் ரொம்ப பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேறு சில ஹதீஸ்கள்ல இதற்கு விளக்கமாகவும் ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் நாசமா போனதற்கும் அழிவு என்ற அந்த பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கும் இந்த பெண்கள் காரியம்தான் என்று நபி அவர்கள் அன்றைக்கு அந்த உரையில முத்தாய்ப்பாக பேசுகிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும்? இந்த உலகத்தில் கவர்ச்சியான ஏராளமான பொருட்கள் இருக்கும். அந்த கவர்ச்சியிலே மிக முக்கியமான ஒன்று என்னன்னா பெண் தான். எந்த மனுஷனை நீங்க எடுத்து பாருங்க, அந்த வலையில் விழாதவர்கள் ரொம்ப குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த பெண்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய போக்குகள், அவர்கள் பேசுகின்ற அந்த விதங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அந்த ஆண் கவிழ்ந்து விடுகிறார். இதுதான் யதார்த்தம். இன்றைக்கும் உலகத்தில் அதை வைத்து அரசியல் செய்கின்ற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்ற அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வர்றாங்களே, பெரிய பெரிய உலக அரசியல் தலைவர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே, அவனுடைய சாரம்சம் என்ன? பெண் தான். அவன் காசை கொள்ளையடிச்சான், பொருளாதாரத்தை அபகரிச்சான், அந்த மாதிரி மேற்று வரல. அல்லது ஒருத்தன் கொலை பண்ணா, அல்லது வேற ஏதாவது பெரிய தவறுகளை செய்தான் என்று அந்த ஃபைல்ஸ்ல வரல. அந்த ஃபைல்ஸ்ல வந்ததையெல்லாம் பெண் பிரச்சனைகள் தான். அது இன்றைக்கு உலகத்தையே ஒரு ஆட்டம் காட்டுகிறது. இதே போலதான் உலகத்தில் நீங்கள் பல்வேறு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த பெண்களை வைத்து
வழிகட்டவர்கள், அழிந்து போனவர்கள், ஆட்சியை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் அத ரசூலுல்லாஹ் அன்னைக்கு எச்சரிக்கை பண்றாங்க. எப்பா, பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கிடுங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அத்துன்யா மதாஉன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நீங்கள் ஆசைப்படுகின்ற ஒரு பொருள் தான். இந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எல்லாம் உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வகைருல் மதாஇ அல் மர்அத்து சாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகளிலேயே ஒரு சிறந்த கவர்ச்சி எது தெரியுமா? உனக்கு அமையக்கூடிய நல்ல மனைவி. ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. உனக்கு சேர்றாங்களா இல்லையா, நீ தேர்ந்தெடுக்கிறியா இல்லையா, சாலிகான ஒரு பெண்ணு, அதுதான் உலகத்திலேயே கவர்ச்சிகளிலேயே உனக்கு அற்புதமான நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு பெண்ணு என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மட்டும் இதை சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கவர்ச்சி இருக்கிறது, அழகு இருக்கிறது, அவங்க பின்னாலேயே போயிடலாம் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அத முதல்ல அந்த எண்ணத்தை நீங்க தூக்கி எறிஞ்சிருங்க. இதுதான் எல்லா அழிவுக்கும் எல்லா மோசடித்தனத்திற்கும் இதுதான் காரணம் என்று ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய உரையில பேசுறாங்க. பெண்களே, ஆண்களே, ரெண்டு வரையும் கூப்பிடுறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களே, உங்களுக்கு பெண்கள் மீது சில கடமைகள் இருக்கிறது. பெண்கள் என்றால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை, இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு, ஒரு கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அது ரசூலுல்லாஹ் அப்படியே பட்டியல் போடுறாங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல. ஒரு மனைவி, சிறந்த மனைவி, நல்ல மனைவி அப்படின்னா அவ செய்யக்கூடிய கணவனுக்கு செய்யக்கூடிய பொறுப்பு கடமை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதுல முதல்ல சொல்றாங்க, ஒரு பெண்மணி அவளுடைய கணவனுடைய வீட்டில் வாழ்கின்ற அந்த நேரத்தில் கணவனுடைய இடத்தில் அந்நிய ஆண்களை வைக்கக்கூடாது. அது ஹதீஸ்ல வேறு ஒரு வார்த்தையிலே வரும். உங்களுடைய படுக்க அறையை, ஆண்களுடைய படுக்க அறையை அந்த பெண்கள் அந்நிய ஆணுக்கு பயன்படுத்தி விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் முதல்ல அர்த்தம் சொல்லுவாங்க. அல்லாஹ் வதஅன ஃபுர்ஷக்கும் கைரக்கும், உங்கள் அல்லாத, உங்களுடைய கணவன் அல்லாத வேற எந்த ஆணுக்கும் அந்த படுக்க அறையை நீங்கள் பயன்படுத்தி விடக்கூடாது. படுக்க அறை என்றால் ஏதோ வீட்டில் நம்ம பெட்ரூம் வச்சிருக்கிறோமே அதை மாத்திரம் ரசூலுல்லாஹ் இங்க குறிச்சு பேசல. ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம், அதுவும் திருமணமான பெண்ணுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு தலை சிறந்ததாக இருக்கணும், எந்த அளவுக்கு பிற மக்களால் மெச்சப்படக்கூடியதாக இருக்கணும், ரசூலுல்லாஹ் அதை அங்க ஒரு அழுத்தமாக பேசுறாங்க. நீ ஒரு கணவனுக்கு மனைவியாக நீ வந்து விட்டாய் என்றால் முதல்ல கணவனுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. எந்த விதத்திலே கணவனுக்கு துரோகம் என்றால் என்ன? உன்னுடைய கணவனிடத்தில் நீ எப்படி பேசுகிறாயோ, என்ன குழைஞ்சு பேசுகிறாயோ, என்ன அடிப்படையெல்லாம் கணவன் மனைவியுடைய உறவின் அடிப்படையில் நீ பேசுகிறாயோ, இந்த பேச்சு அந்நிய ஆண்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவியுடைய உறவுல பேசுவோமா இல்லையா, பாசத்தில் எல்லா இடத்திலும் பேசுவோம், அது தனி மேத்து. ஒரு கணவன் மனைவியுடைய விஷயத்துல ஒரு பெண் நடப்பாளா இல்லையா, இதே போன்று உள்ள ஒரு பேச்சு அந்நிய ஆடவரிடத்தில் நீ பேசிவிடாத. வேற வேற ஆயத்துகள் அல்லாஹ் சொல்வானா இல்லையா, அந்நிய ஆண்கள் வந்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் குழஞ்சி பேசாதீர்கள். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு கட்டளை போடுவான். யாரு உங்களிடத்துல பேச வந்தாலும் அவங்க இடத்துல நீங்க குழஞ்சு ஒரு மாதிரி அப்படியே அவனை வசீகரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல பேசுறது, அவனுடைய எண்ணத்தை சிதைக்கக்கூடிய விதமாக பேசுறது, இத மாதிரி பேச்சுக்களை பேசாதீர்கள் அப்படிங்கிறான். இன்னும் அதுல தெளிவாக சொல்லுவான். ஏன் தெரியுமா? நீங்க அந்நிய ஆண்கள் அவங்கள்ட்ட நீங்க சாதாரணமா பேசுறீங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளத்துல, சிலவருடைய உள்ளத்துல நோய் இருக்கும் என்றால், கெட்ட எண்ணங்கள் இருக்கும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திடும். அதனால யாரிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் அந்நிய ஆணா
ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. கணவன்கிட்ட பேசுற மாதிரி அந்த தொனியில நீங்க பேசாதீங்க, கொஞ்சாதீங்க. கெட்ட வார்த்தைகள்ல, ஆபாசமான வார்த்தைகள்ல நீங்க பேசாதீங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் உள்ளடக்கக்கூடிய விதமாக இங்க சொல்லிட்டாங்க. உன்னுடைய கணவனுக்கு கணவன் என்ற அடிப்படையில் என்னென்ன மரியாதைகள் உண்டோ, என்னென்ன உரிமைகள் உண்டோ, அந்த உரிமையை அந்நிய ஆணவனுக்கு நீ கொடுக்காது. பெண்களுக்கு முதல்ல அவங்க கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதைத்தான் ரொம்ப அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண்ணுக்கு ஒழுக்கம் வேணும், அதனால ஆணுக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுதான் ரசூலுல்லாஹ் வேற வேற செய்திகளையும் சொல்லி தராங்க. ஆண்களுக்கும் ஒழுக்கம் வேணும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்ணை எப்படி நடக்கணும், ஒழுக்க விஷயத்தில் எவ்வளவு அழகாக இருக்கணும், அதை ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்களுக்கு சொல்லி காட்டுதாங்க, உங்களுடைய கணவன்மார்கள் யார் யாரையெல்லாம் வெறுக்கிறார்களோ, அவர்களுக்கு யாரை பிடிக்கவில்லையோ அந்த மாதிரி ஆட்களை உங்களுடைய கணவனுடைய வீட்டில் நட ஏத்தாதீங்க. இல்லா பீதினிக்கும், உங்களுடைய கணவன் அனுமதி கொடுத்தாலே தவிர. உங்க கணவனுக்கும் வேற ஆட்களுக்கும் சண்டை இருக்கிறது, அவருடைய நண்பர் சண்டை இருக்கிறது, அல்லது வேற ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட சண்டை இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது உங்க கணவன் அவர் வீட்டுக்குள்ளே வருவதை அவர் விரும்ப மாட்டார் என்றால், விரும்பாத ஒரு ஆளை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வராத. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை ஏன் ஏற்படுது? மாப்பிள்ளைக்கு கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்காது, அந்த பெண்ணுக்கு அந்த ஆளை பிடிச்சிருக்கும். நீ வாடா, என் வீட்டுக்கு வா, அவன் என்னமோ கெட்டுட்டு போறான், அவன் ஏதாவது பேசத்தான் செய்வான் யார மாப்பிள்ளைய. அப்ப என்ன நடக்கும்? சண்டைகள், மனக்கசப்புகள், அங்க சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைகள், இது எல்லாமே விட்டு போய்விடும். ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, உன் கணவனுக்கு ஒரு மனுஷனை பிடிக்கலையா, அது சொந்தமா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், உடனே தீண்டு வராது. அப்ப அந்த மாதிரி ஆட்களை வீட்டுக்கு அனுமதிப்பதாக இருந்தால் கணவனோடு நீ டிஸ்கஷன் பண்ணு. உங்க அண்ணன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு வாராரு, என்ன செய்யலாம் கேளு, மாப்பிள்ளைட்ட கேளு. ரெண்டு பேரும் வெட்டு குத்து ரேஞ்சில் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட அவருக்கு அதை புரிய வை. உன் அண்ணன் தானே, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்னு இஸ்லாம் சொல்லுதுல, அதனால அவரை நீங்க அனுப்புங்க, வீட்டுக்கு வந்தாலும் ஏத்துக்கிடுங்க, அதுக்கு பின்னால வெளியில எதுனாலும் வச்சுக்கிடுங்க. அதையெல்லாம் கணவனுக்கு புரிய வச்சு சொந்தமா இருந்தா இப்படி கொண்டு வா. நீ பேசாம அவனுக்கு பிடிக்காத ஒரு ஆளை எல்லாம் வீட்டு நீ கொண்டு வந்த அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு இதை இரண்டாவதாக சொல்லித்தராங்க. மூணாவது ரசூலுல்லாஹ் அந்த உபதேசத்தில் சொல்றாங்க, ஒலா யதீன பிஃபாஹிஷத்தின், அருவருக்க தகுந்த ஆபாசமான எந்த விதமான செயல்பாடுகளும் உங்க இடத்தில் வரக்கூடாது. ஆபாசம் என்ற அந்த விவகாரமே வரக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பெரிய பிரச்சனையே மொபைல் போன். மொபைல் போன்ல என்ன பெரிய பிரச்சனைப்பா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மொபைல் போன்ல அந்நிய ஆண்களோடு சாட் பண்றது, அந்நிய ஆண்களிடத்தில் கணவனிடத்தில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறது, அல்லது தவறான படங்களை பார்ப்பது எல்லாம் நடக்குதா இல்லையா? இது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு கணவனுக்கு தெரிய வருகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில சண்டை வரும். ரசூலுல்லாஹ் அதனால ஒரே வார்த்தையில சொல்றாங்க, வலா யதீன பிஃபாஹிஷா, அருவருக்க தகுந்த ஆபாசமான எந்த காரியத்தையும் நீங்க செய்திராங்க. பேச்சிலையும் வந்துடக்கூடாது, செயல்பாடுகள்ல வந்துடக்கூடாது, நடவடிக்கைகள்ல வந்துடக்கூடாது. எந்த விதத்திலையும் இந்த அருவருக்க தகுந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்களுடைய கணவன் முன்னால அல்லது கணவனுடைய வீட்டுல மனைவியாக இருக்கும் போது இதை எதையுமே பண்ணிடாதீங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ஃபஅல்ன தாலிக, ஓ மனைவிட்ட இது எல்லாத்தையும் நீ உபதேசம் பண்ற, ஏமா நான் விரும்பாத ஆளை வீட்டுக்கு கொண்டு வராத, என்னுடைய படுக்கையை அல்லது என்னுடைய அந்தஸ்தை வேற எந்த அந்நிய ஆணுக்கும் கொடுத்துறாத, நீ ஆபாசமாக அசிங்கமாக எதையும் நீ பேசிராத, இப்படின்னு ஒரு மனைவிக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்ணியும் அந்த பெண் அதை கேட்கல. நான் போன்ல தான் கிடப்பேன், அந்நிய ஆண்களோடு நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், எவனும் பார்க்க மாட்டேன், மார்க்க சட்டத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு பெண்மணி முடிவெடுத்து விட்டாள் என்றால், அப்படித்தான் நடப்பாள் என்றால், நபி அவர்கள் சொல்றாங்க, உடனே அவளை நீ தலாக்கு விட்டுறாத. உன் பெண்ணு, உன்னுடைய மனைவி உன் பேச்சை கேட்கல, மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த பெண் நடக்கல, சில நேரங்களில் தவறு இழைக்கலாம், நீ சொல்லியும் கேட்கவில்லை என்றால் அடுத்து சில விஷயங்களை நீ சொல்லு. என்ன செய்யணும்?
வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி. ரசூலுல்லாஹ் அந்த உபதேசத்துல சொல்றாங்க, உன்னுடைய மனைவியை இது போன்ற தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவளை படுக்கையில இருந்து கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வை. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு தள்ளி நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சரி, அதிலையும் திருந்து விட்டால் என்றால் நீ சேர்த்துக்க, அப்படியும் திருந்தவில்லை என்றால் ஒதிரிபு உன்ன வைர முபர்ரஜி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனைவியை நீங்க லேசா அடிங்க. அதுவும் எந்த அடிப்படையில்? காயம் ஏற்படக்கூடிய விதத்தில் அல்ல, அந்த பெண்ணுக்கு கடுமையான வேதனை தருகின்ற ஒரு வேதனையை அடியை நீ கொடுத்துறாத. அந்த பெண்ணை படுக்கையில இருந்து விலக்கி வை. அந்த பெண்ணை லேசாக நீ அடி, ஒரு மிரட்டக்கூடிய விதமாக, உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக உன் மனைவியிடத்தில் இது போன்ற ஒரு பேச்சை நீ பேசு. ரசூலுல்லாஹ் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக அந்த ஆணுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ உன் பெண்ணு உன்னுடைய மனைவி திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீ படுக்கை விட்டு விளக்குன, ரெண்டு அடி அடிச்சு பார்த்த, சரி எல்லாம் சரியா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கப்பா, உன் மனைவி விஷயத்துல நீ வரம்பு மீறாத. அவ தப்பு பண்ணிட்டா, இப்ப திருந்திட்டா. ஒரு ஆபாச படம் பார்க்க கூடாதுன்னு நீ சொன்ன, ஆனா அதையும் மீறி செஞ்சுட்டா. நீ ரெண்டு அடி அடிச்ச, அவ திருந்திட்டா. அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன தப்ப பண்ணிட்டா, திருந்திட்டா. இப்ப பழச நீ சொல்லி காட்டி அவளை நோவினப்படுத்தாத. நீ எப்படி இருந்த தெரியுமா, நீ எப்படி நடந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில கசப்பை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க, ஒத்த குன்னிசா, பெண்கள் விஷயத்துல நீங்க அஞ்சிக்கிடுங்க, உங்க மனைவியுடைய விஷயத்தை நீங்க அஞ்சிக்கிடுங்க. தவறு செய்கின்ற பொழுது அந்த பெண்ணை நீங்கள் தண்டிக்கிறீர்கள், கரெக்ட் தான். ஆனா திருந்து விட்டால் என்றால் இதை தாண்டி வேற எந்த வழிமுறைகளையும் எந்த கொடுமையான செயல் திட்டத்தையும் நீங்க கையில் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு இதை சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஆண்களுக்கு இன்னொரு செய்தியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பெண்ணு, உன்னுடைய மனைவி எல்லாம் கரெக்டா நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீ அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை நீ முதல்ல வழங்கு. அவளுக்கு செலவுக்கு காசு வேணுமா, நீ கொடுத்துரு. உன் பேச்செல்லாம் கரெக்டா கேட்கிறாளா இல்லையா? உன்னுடைய வீட்டில் உன்னுடைய மனைவியாக அவள் இருக்கிறாளா இல்லையா? அப்ப அந்த மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய, கணவன் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அந்த பெண்ணுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீ கொடு. அந்த பெண்ணுக்கு தேவையான ஆடைகளை நீ கொடு, அல்லது அந்த பெண்ணுக்கு தங்கக்கூடிய உறவிடங்கள், வாழக்கூடிய வீடுகள், அந்த வசதி நீ செஞ்சு கொடு. ரசூலுல்லாஹ் எல்லாமே சொல்ற கணவனுடைய கடமை. உன் மனைவி உன் பேச்சை கேட்டு நடக்கிறாள், மார்க்க அடிப்படையில் நடக்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு வீடு வாங்கி கொடு, ஆடைகளை வாங்கி கொடு, பொருளாதாரத்திற்கு செலவிற்கு காசு தேவை என்றால் அதை நீ வாங்கி கொடு, எல்லாத்தையும் நீ கொடுத்துரு. ரசூலுல்லாஹ் இது எல்லாத்தையும் ஒரு கணவன் செய்ய வேண்டிய, மனைவி செய்ய வேண்டிய அனைத்தையும் ரசூலுல்லாஹ் இப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு தான் கடைசியாக அல்லாஹ்வுக்கு பயந்து. ஏன்னா என்ன சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை ஒரு மனுஷன் செயல்படுத்த வேண்டும் என்றால் இறையச்சை இருந்தால் தான். ரசூலுல்லாஹ் எவ்வளவு உபதேசம் பண்ணட்டுமே, அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய சிந்தனை யாருக்கு வரும்? இறையச்சை இருந்தா தானே வரும். கோடான கோடி முஸ்லிம்கள் வாழ்றோம், ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் அப்படின்னா நம்ம பேசுறோம். எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை எத்தனை பேர் காதால கேட்கிறாங்க? நம்ம எல்லாம் நடைமுறையில பார்க்க தானே செய்யறோம். அப்ப அதனால இறையச்சம் இருந்தா தான் இந்த உபதேசம் என்பது பயன் தரும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதை அவ்வளவு அழகாக சொல்றாங்க, இறைவனை நீங்க பயந்துக்கிடுங்க, அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உபதேசத்துல இந்த இடத்திலையும் அதை வலியுறுத்தி காட்டுறாங்க. அதே மாதிரி நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இன்னொரு முக்கியமான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்றாங்க. ஒழுக்கம் சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக, இது எல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி பேசிட்டு இன்னொன்னையும் சொல்றாங்க. தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷைத்தான கது ஐஸ அன் யுபத ஃபில் ஃபீ அர்லிக்கும். தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மண்ணிலே, உங்களுடைய இந்த ஊரிலே ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். அவனுக்கு முடிஞ்சு போச்சு, தன்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு என்று ஷைத்தான் எண்ணுகிறான். எந்த அடிப்படையில்? இனிமேல் இந்த மண்ணில் நாம் வணங்கப்பட மாட்டோம், ஷைத்தானை இங்கே வணங்குவதற்கு எந்த மனுஷனும் இல்லை அப்படின்னு ஷைத்தானே முடிவு வெட்டிட்டான். சினை வணக்கம் இருக்காது,
தனி மனித வழிபாடு இருக்காது, எவனையும் வரம்பு மீறி போகக்கூடிய கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போகக்கூடிய அந்த செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது இப்படின்னு ஷைத்தானே முடிவு கட்டிட்டான். அதே நேரத்தில் ஷைத்தான் ஒண்ணுல கரெக்டா இருக்கான். ஷைத்தான் வணங்கப்படுவது அல்லது சிலைகள் வணங்கப்படுவது இது போன்ற நிலையில ஷைத்தான் இல்லை, அதெல்லாம் இனி நடக்காது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா இன்னொரு நிலையில அவன் இருக்கிறான். என்ன தெரியுமா? சின்ன சின்ன இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இருக்குத, துஹத்திரூன அமாலக்கும், உங்களுடைய அந்த வணக்கத்தை ரொம்ப அற்பமாக நீங்க நினைச்சு அதை நீங்க விட்டுருவீங்க. ஷைத்தான் அதுல உங்கள்ட்ட ஜெயிச்சுட்டான். இபாதத்துகள் எத்தனையும் நான் சொல்லி தந்திருக்கிறேன், வணக்க வழிபாடுகள் எத்தனையோ உங்களுக்கு போதிச்சு தந்திருக்கிறேன். இந்த வணக்க வழிபாடுகளை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, இதுதானே, இதை செஞ்சு என்ன செய்ய போறோம், இதை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறோம் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இதுல அல்லாவுக்கு நீங்க கட்டுப்படாம ஷைத்தானுக்கு நீங்க கட்டுப்பட்டு ஷைத்தானுடைய பேச்சு ஜெயித்து விடுகிறது அப்படின்னா. இப்ப நம்மள்ட்ட எல்லாத்தையும் இது இருக்குங்க. தர்காவுக்கு போக மாட்டோம், தர்காவுக்கு நம்ம போறது இல்லை, தாயத்து கெட்டது இல்லை, அது எல்லாம் நம்மள்ட்ட இருந்து விலகி போய்விட்டது. ஷிர்கான காரியங்கள் எல்லாம் அதுல இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால வெளியே வந்துட்டோம். ஆனா எதுல நாம கோட்டை விடுறோம் தெரியுமா? ஒரு திருமண விஷயத்துல ரசூலுல்லாஹ் திருமணத்தை நான் நடத்தின மாதிரி நீங்க நடத்துங்கப்பான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி தந்துட்டாங்க. இன் ஆலம நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மௌனா, திருமணத்திலேயே எது தலை சிறந்த பரக்கத்து நிறைந்த ஒரு திருமணம், செலவினங்கள் குறைவாக நடத்தப்படுகின்ற அந்த திருமணம். ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரை இதை பின்பற்றுவோம்? எத்தனை பேரை இதை பின்பற்ற நீங்க யோசிச்சு பாருங்க. தௌஹீத்வாதிகளோ தௌஹீத்வாதிகள் அல்லாதவர்களோ சில பேர் பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஹதீஸை, இந்த நன்மையான ஒரு காரியத்தை, பரக்கத்து நிறைந்த இந்த விஷயத்தை எத்தனை பேர் தலையில வச்சுக்கிட்டு ஆடணும் சொல்லுங்க பாப்போம். ஷைத்தான் நம்மள மிகைச்சிட்டான். இதெல்லாம் ஏப்பா திருமணத்துல ரசூலுல்லாஹ் காலத்தினுடைய செயல்லாம் செய்ய முடியுமா? முஸ்லிம்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிட்டோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காட்டின மாதிரி கல்யாணம் நீ பண்ணு அப்படின்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு தான் பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்துமா? யாருடைய வாதம்? தௌஹீத்வாதிகள், முஸ்லிம்கள், நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம் என்று பேசக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி உயிரை நாம் கொடுப்போம் அப்படின்னு பேசக்கூடியவங்க. இப்படின்னு பேசக்கூடியவங்க என்ன வார்த்தை வைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னது இப்ப பின்பற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஆடு கொடுத்திருப்பாங்க, இப்போ ஒரு ஆடு ஒரு வீட்டுக்கே காணாத வாதம். இப்ப ரசூலுல்லாஹ் லேசா திருமணம் பண்ணாங்கப்பா, எளிமையா திருமணம் பண்ணாப்பா அப்படின்னா அது எல்லாம் வைப்பா. என் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? என்னுடைய சொந்த பந்தங்கள் எவ்வளவு பெரிய தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு ஏதோ நம்மள குற்றவாளியாக ஆக்கி அவங்க தான் கரெக்டா நடக்கிற மாதிரியும் என்ன நிலையில போயிட்டாங்க நீங்க பாருங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த இறுதி உரையில சொல்லிட்டாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க, நீ தர்காவுக்கு போக மாட்ட, நீ தாயத்து கட்ட மாட்ட, தனி மனுஷனை போய் காலில் போய் நீ விட மாட்ட. அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்குது, பரக்கத்தான காரியங்கள் இருக்குது, அதை மட்டும் நீ பின்பற்ற மாட்ட, ஷைத்தானுடைய வழியை நீ பின்பற்ற வேண்டாம். அப்படியே 100க்கு 100 அப்படியே நடக்குது பாருங்க. இப்போ கரெக்டா அப்படியே நடக்கும் பாருங்க. ஆனா நம்ம முஸ்லிம்கள்ல தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் கூட சிலையை வணக்கம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே இருக்கிறது. ஆனா மற்ற விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த நன்மையான விஷயங்கள்ல அது எவன் செய்வான்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசி எங்க வந்து நிக்குது? தொழுகை இல்ல, ஜும்மா கூட இல்ல, சில பேருக்கு பெருநா கூட இல்ல. இருக்கா? ஒரு இபாதத்தை நம்ம அலட்சியமாக நினைக்கும் போது கடைசி அது கொண்டு போய் விடக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா குஃப்ர்ல தான் கொண்டு போய் விடும். அதுல தான் ஷைத்தான் ஜெயிக்கிறான். ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகாக சொல்லி தராங்க. அதனால இந்த உபதேசத்தை ரசூலுல்லாஹ் பேசிய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல அந்த பேசிய அந்த உபதேசத்தை நீங்க தனிமையில உட்கார்ந்து புகாரில முஸ்லிம்ல அந்த ஹதீஸை எடுத்து ஒருக்க படிங்க. படிக்கத்தான் நம்முடைய ஈமான் கூடும். அல்லது இந்த செய்திகளை பேசுகின்ற அந்த பேச்சையாவது நீங்க கேளுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் பேசிய அந்த ஒட்டுமொத்த அந்த பேச்சினுடைய தாக்கம், அதுல அவங்க சொன்ன செய்திகள் நமக்கு உள்ளத்தில் உதிக்கும், நம்ம உள்ளத்துல அது ஒரு பெரிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதனால அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நம்ம படிப்போம். வல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
கடந்த வாரத்திலே தமிழகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைத்த அடுத்த நாளே அவருக்கு யார் ஜோசியம் பார்ப்பாரோ அந்த பண்டிட் எங்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய ஆஸ்தான ஆலோசகராக விஜய், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் நியமிக்கிறார். இப்படி நியமித்த உடனே எதிர்க்கட்சிகள் உட்பட தமிழகத்தில் பல்வேறு மக்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அவருடைய செயலை கடுமையாக கண்டிக்கிறாங்க. எல்லோரும் இப்படி கடுமையாக கண்டித்ததற்கு பின்னால் அவர் வழங்கிய அந்த ஜோதிடருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை திரும்பவும் பறித்து வேணா இருந்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கட்டத்தில் சட்டசபையிலேயே நம்ம முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லீம் அல்லாத வேறு சில எம்எல்ஏக்களே மிக கடுமையாக விஜய்க்கு நேருக்கு நேராகவே, முதலமைச்சருக்கு நேருக்கு நேராகவே கேட்குறாங்க, ஒரு ஜோசியக்காரரை நீங்கள் ஆஸ்தான ஒரு பதவியில் நீங்கள் வைக்கிறீங்க, அரசாங்க பதவியில் வைக்கிறீங்கன்னா அது எந்த அடிப்படையில் சரி? அவர் உங்களுக்கு சிறந்தவர் என்றால், அவருடைய ஜோசியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க வச்சுக்கிடுங்க, அது உங்களுக்கும் அவருக்கும் சார்ந்தது. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய ஊதியத்தை, அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி நீங்க எப்படி ஒரு ஆளை நியமிக்க முடியும் என்று சட்டமன்றத்திலையும் பேசினாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்பக்கூடிய, மற்ற ஆட்களும் நம்பக்கூடிய ஒரு ஜோசியக்காரரு அவர் எதிர்காலத்தை எல்லாம் தீர்மானிக்கிறார் என்ற அளவிற்குத்தான் ஜோசியக்காரரை நம்புகிறாங்க மக்களும். அந்த அடிப்படையில் தானே இந்த விஜயும் அவரை பிரதான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு உண்டான அடிப்படையான காரணம் என்ன? அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க முதலமைச்சர் ஆவீங்க, இப்படி எல்லாம் நீங்க வருவீங்க. அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சான். அதாவது எதிர்காலத்தை பத்தி அவர் பேசியது நடந்துருச்சு, அதனாலதான் அப்படின்ட்டு வர்றாங்க. சரி, விஜயுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சாரு, வேற வேற ஆட்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சாரு. நாளை என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அடுத்த அளவுக்கு சொன்னாரு. தனக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடிஞ்சா? இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அந்த பதவியை எடுத்துட்டாங்க. முதல் நாள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவி, அரசாங்கத்தினுடைய காரில் போறாரு வாராரு. அடுத்த நாள் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. உலகத்திற்கு ஜோசியம் சொன்ன நீ உனக்கு ஜோசியம் சொல்ல முடிஞ்சா? இதங்கள் இஸ்லாம் அழகாக பேசுகிறது. லா யஅலமூனல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயத்தை எந்த கோபனாலும் அறிய முடியாது. நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரம் இருக்குது, எனக்கோ உங்களுக்கோ அவருக்கோ இவருக்கோ, ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கோ இந்த நாட்டுடைய பிரதமருக்கோ, உலகத்தையே கட்டி ஆளப் போகிறேன் என்று பேசுகின்ற ட்ரம்புக்கோ நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரம் யாருக்காவது தெரியுமா? இறைவன் சொல்கிறான், எந்த மனுஷனுக்கும் தெரியாது. உலகம் ஒவ்வொரு நிமிடமும் அது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நாளை நடக்கிறது எவனுக்கும் தெரியாப்பா, நாளை நடக்கிறது எவனுக்கும் தெரியாப்பா. ட்ரம்பை எடுத்துக்கிடுங்க, ஈரானை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் போனாரு. டெய்லி அவருடைய பேச்சு அதுதான், இன்னைக்கு அழித்து விடுவேன், நாளைக்கு அழித்து விடுவேன், நாளை மறுநாளைக்கு அழித்து விடுவேன் சொல்லி மாசக்கணக்கில் போயிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. கடைசி இங்கிருந்து சைனாவுக்கு போறாரு, இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போறாரு, திரும்ப அங்கிருந்து வராரு, தலையை உள்ள விட்டுட்டு வெளியே எடுக்க முடியல. என்ன காரணம்? அவருக்கு ஆற்றல் இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. நாளை நடக்குது என்னன்னு தெரியாது, அதுதான் யதார்த்தம். நீ என்ன பேசுறியோ அதை சில நேரங்கள்ல நடக்கலாம், ஆனா பல நேரங்கள்ல நடக்காது. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றான்னா, அந்த மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதுல போய் போட்டி போடாதடா, உன் அறிவு அதுல போய் நீ முட்டாள ஆகிறாத. உனக்கு அதை பற்றி உள்ள ஞானம் அறிவு எதுவுமே கிடையாது. நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை எவன் தீர்மானிக்க முடியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இறைவன் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரெண்டே நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈமான் கூடணும். இதையெல்லாம் கேட்டுட்டு அடுத்தாக்களையும் போய் ஜோசியக்காரன் போய் நிற்க கூடாது, அல்லது குறி சொல்லக்கூடியவன் போய் நிற்க கூடாது, அல்லது வேற வேற விதமாலாம் இருக்கா இல்லையா? அதாவது நேரடியாக ஜோசியக்காரன்ட்ட போறது மட்டும் அந்த ஜோசியத்தினுடைய நம்பிக்கை இல்லை, வேறு விதத்திலே நம்மள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அது என்ன?
ஒரு ஆள் நல்ல வார்த்தை, உனக்கு 100 ஆயுசுப்பா, உன்னை தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு வந்துட்டியா உனக்கு இது ஒரு ஜோசியம் தானே. நம்மள்ட்ட அது இருக்கா இல்லையா? வந்துட்ட என்னப்பா வந்துட்ட, உனக்கு 100 ஆயுசு, உன்னை தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். 100 ஆயுசு நீ எங்க கண்டுபிடிச்ச? நீ உன் ஆயுசே உனக்கு என்னன்னு தெரியாது, அடுத்த ஆள் ஆயுசு எப்படிப்பா உனக்கு தெரியும்? ஜோசியத்துக்கு நேரடியாக கிளி ஜோசியமோ அல்லது அப்படி போகாம இருந்தாலும் நம்மள்கிட்டயே இது மாதிரி இந்த ஜோசியத்தினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது. திருந்தணும். அல்லாஹ் சொல்றதும் உலகத்து நடைமுறையும் எவ்வளவு கரெக்டா பொருந்தி போகுது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு நம்மளும் இதுல இருந்து திருந்தணும். இன்னைக்கு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நிரூபிச்சுட்டே இருக்கிறான், நான் ஒருத்தன் தாண்டா கடவுள், எல்லாம் தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தாண்டா, நீ முட்டாப்பையா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறத அல்லாஹ் ஒவ்வொரு நோட்டையும் நமக்கு நிரூபிச்சுட்டே இருக்கிறான். இறைவன் தான் பெரியவன், அல்லாஹு அக்பர், அவனை தவிர வேற எவரும் பெரியவன் கிடையாது. அதுல உறுதியாக இருக்கணும். அந்த கொள்கை தான் தௌஹீது கொள்கை. அதுல நிலையாக இருப்போம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹ் தவனாக